கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 3வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஆமேன். இந்த நல்ல நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வசனம், நான் பயப்படேன். ஆமேன். பயந்து கொண்டிருக்கிறீர்களா? நடுங்கி கொண்டிருக்கிறீர்களா? நமக்கு எதிராய் நிற்கிறவர்கள் அநேகர். நமக்கு எதிராய் போராடி கொண்டிருக்கிறவன் பெரியவன். நம்மை வீழ்த்துவேன் என்று சொல்லி கொண்டிருக்கிறவன் கோலியாத்தை போல எல்லாரையும் நிர்மூலம் பண்ணத்தக்க வல்லமை படைத்தவன் என்று நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய கல்வியை நினைத்து பயப்படுகிறீர்களா? எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகிறீர்களா? பிள்ளைகள் நிலைமை, குடும்ப வாழ்க்கை, தொழில், கல்வி மற்றும் வேலைகள், இதையெல்லாம் நினைத்து நீங்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? பயப்படாதீர்கள். எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். ஆமென். பயத்தின் ஆவியை தேவன் உங்களுக்கு தரவில்லை. அவர் மாறாக தைரியத்தின், விசுவாசத்தின், நம்பிக்கையின், பலனுள்ள ஆவியை அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். நீங்களே பயந்து கொண்டிருக்க வேண்டாம். நீங்கள் பராக்கிரமசாலி. உங்களோடு இருக்கிற கூட்டம் பெரியது. உங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். உங்களை வழிநடத்துகிறவர் பெரியவர். உங்களை அரசாளுகிற தேவன் பெரியவர். உங்களுக்கு தகப்பனா இருக்கிற தேவன் பெரியவர். அந்த பெரிய தேவன் உங்க கூட இருக்கும்போது நீங்களும் பெரியவர்கள் தான். எதை நினைத்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். எதை நினைத்தும் நீங்கள் கலங்க வேண்டாம். எந்த சக்தியாக இருந்தாலும், எந்த மந்திரவாதமாக இருந்தாலும், எந்த பொய் பேச்சா இருந்தாலும், எந்த நிந்தனைகளா இருந்தாலும், எந்த அவமானமாக இருந்தாலும், தேவன் உங்க கூட இருக்கும்போது எதுவும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. 10,000 பேருக்கும் நான் பயப்படேன். யார் எழும்பி வந்தாலும் நான் பயப்படேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து சொல்லும் போது பின்னாடி ஒரு ஜனக்கூட்டம், யுத்த ஜனம், ஒரு பெரிய கூட்டம், இப்போது அழித்து விடுவேன். இந்த கடலை தாண்டி போக முடியாது. செங்கடல் தாண்டி நீங்க போக முடியாது. இந்த செங்கடலின் கரையிலே உங்களுடைய அழிவு வரப்போகிறது என்று கொக்கரித்து கொண்டு வரும்போது ஆண்டவர் வழியை திறந்தார். கடத்தி கொண்டு அந்த பக்கம் போனார். யார் கொக்கரித்து கொண்டு, யார் விடமாட்டேன், யார் வாழ விடமாட்டேன் என்று கொக்கரித்து கொண்டு வந்தார்களோ அவர்கள் அந்த செங்கடலுக்குள்ளே அழிவை கண்டார்கள். அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிற ஆண்டவர் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் செய்வதறியாது நிற்கிற நேரம், தடைப்பட்டிருக்கிற நேரம், மதிலை போல, செங்கடலை போல, எரியோ கோட்டையை போல இதற்கப்புறம் முன்னேற முடியாது என்றிருக்கிற நிலைமையில சாத்தான் தடுத்து நிறுத்தி இருந்தால் தேவன் உங்களுக்கு ஜெயத்தை தர அவர் வருவார். நிச்சயம் ஆதி நாட்களிலே செய்த அற்புதங்கள், நாட்களிலே செய்த நன்மைகள் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். நிச்சயம் தேவன் உங்களுடைய பயத்தின் ஆவியை மாற்றி தைரியத்தின், விசுவாசத்தின் பிள்ளைகளாக நீங்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கும்படியாக, உங்களுடைய தலை நிமிர்ந்திருக்கும்படியாக தேவன் உங்களுடைய கரத்தை பிடித்து தூக்கி விடுவார். நீங்கள் பயத்தின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் இருளின் பிள்ளைகள் அல்ல, தைரியத்தின், விசுவாசத்தின், வெற்றி சிறந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் காணப்படுகிறீர்கள். சந்தோஷமாக, சமாதானமாக இந்த நாளை எதிர்கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுடைய கரத்திலே வெற்றியை தருகிறார். நீங்கள் வெற்றி சிறந்த பிள்ளைகளாக காணப்படுவீர்கள். ஆமென்.